சிவார்ப்பணம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம ஆணி அமாவாசை அதோட சிறப்புகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். இந்துக்களின் மிக முக்கியமான விரத நாட்கள் ஒண்ணு என்னன்னா நம்ம அமாவாசை. இது என்னன்னா முன்னோர்களை வழிபட்டு அவர்களின் ஆசையை பெறுவதற்குரிய நாளா கருதப்படுகிறது. அமாவாசை அன்று இறந்து போன நம்முடைய முன்னோர்களை நினைத்து பித்ருலோகத்தில் இருக்கும் அவர்களின் ஆத்மா மனநிறைவு அடையவும் அவர்கள் நற்கதி அடையவும் வழி செய்து பூலோகத்தில் நாம் செய்யும் தர்ப்பணம் தான் நம்ம அமாவாசை பூஜை பண்றோம். இதனால அவர்கள் மனமகிழ்ந்து நாமும் நம்முடைய குடும்பமும் நலமுடன் வாழ ஆசி வழங்குவாங்க அப்படிங்கிறது ஐதீகமா இருக்கு. ஒவ்வொரு மனிதனும் வாழ்நாள்ல தவறாம குலதெய்வ வழிபாட்டையும் முன்னோர் வழிபாட்டையும் மேற்கொள்ளணும் அப்படின்னு இந்து சாஸ்திரங்கள் வலியுறுத்துது. ஒவ்வொரு மாசம் வரும் அமாவாசை தேதி முன்னோர்கள் வழிபாட்டுக்கு உரியதா இருந்தாலும் ஒரு வருஷத்துல 12 மாசம் வருது அமாவாசை. ஆனா அது இல்லாத மொத்தமா 96 தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்திரங்கள் சொல்லுது. நம்ம ஆணி அமாவாசை என்னன்னா அனைத்து அமாவாசைகளும் முக்கியமா இருந்தாலும் இந்த தை, ஆடி மற்றும் மகாளி அமாவாசை மிக சிறப்பா இருக்குது. அதே போல ஆடி அமாவாசைக்கு முன்னாடி வர்ற நம்ம ஆணி அமாவாசை சிறப்பு வாய்ந்தது. ஏன்னா தேவர்களின் பகல் பொழுதின் நிறைவாக வரும் மாதமே ஆணி மாதமாகும். அடுத்து வரும் ஆடி மாதம் துவங்கி அடுத்த 6 மாதங்கள் தட்சியான காலம் துவங்கிறோம். அதனால தேவர்களின் இரவு பொழுதான தட்சியான காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் பித்ருலோகத்தில் இருந்து பூமிக்கு வந்து நம்மை காப்பதா ஐதீகம். அதனால் முன்னோர்களை மகிழ்வுடன் வரவேற்று அவர்களின் ஆசையை பெறுவதற்கான மாதம் என்பதால் ஆணி அமாவாசை மிகவும் முக்கியமா கருதப்படுகிறது. இந்த ஆண்டு அமாவாசை எப்ப வருதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஜூலை 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வருது. அன்றைய தினம் காலை 4:56க்கு துவங்கி ஜூலை 6ஆம் தேதி சனிக்கிழமை விடிய காலையில் 5 மணியோட அமாவாசை தேதி முடிஞ்சிருது. அதனால வெள்ளிக்கிழமை முழுசும் அமாவாசை தேதி இருப்பதனால நம்ம அதிகாலையிலேயே ஆறு, குளம், கடல் போன்றவற்றிற்கு போய் புனித நீராடி விட்டு சூரிய உதயத்திற்கு பிறகு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்துடணும். இந்த ஆண்டு வெள்ளிக்கிழமையில இணைஞ்சு வர்றதுனால வெள்ளிக்கிழமை காலை 10 to 12 ராகு காலம். அதனால ராகு காலத்துல நம்ம திதி தர்ப்பணம் கொடுக்க கூடாது. 2வது உச்சி பொழுதுக்கு பிறகும் தர்ப்பணம் கொடுக்க கூடாது அப்படிங்கிறது விதி. அதனால முன்னோருக்கு தர்ப்பணம் கொடுப்பவர்கள் காலை 10:30 மணிக்கு முன்னாடியே கொடுத்துடணும். இதுக்காக தான் நான் மெயினா நம்ம ஷார்ட்ஸ்ல கூட போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டைமை மிஸ் பண்ணிடாதீங்க. ஆணி அமாவாசை தினம் 2வது திருவாதிர நட்சத்திரத்தோட இணைஞ்சு வர்றதுனால நம்ம காலை 4:35 மணிக்கு திருவாதிர நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆயிருது. அதனால அன்னைக்கு சிவனுக்குரிய நட்சத்திரமா திருவாதிரை இருக்கிறதுனால நம்ம முன்னோர் வழிபாட்டுடன் சிவ வழிபாட்டை மேற்கொள்வது ரொம்ப சிறப்பு. முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்துட்டு அங்க சிவன் கோயில் இருந்தா சிவனையும் வழிபட்டுட்டு வர்றது ரொம்ப சிறப்பு. அப்பதான் வீட்டுக்கு வரணும். வந்து காகத்திற்கும் முன்னோர்களுக்கு உணவு படைத்து வழிபடணும். முடியிருவீங்க காக்காய்க்கு தயிர்ல எள்ளு கலந்து வீட்லயே வச்சிடலாம். போய் திதி கொடுக்க முடியாதீங்க. வீட்லயே எள்ளும் தண்ணி இறைச்சிருங்க. கொடுத்துட்டு காக்காய்க்கு சாதம் வச்சிருங்க. பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுங்க. எறும்பு குழி இருந்துச்சுன்னா எறும்பு குழியில கோயிலுக்கு போனீங்கன்னா அரிசி மாவுல சக்கரை கலந்து தூவி விடுங்க முன்னோர்களை நினைச்சு. இது மாதிரி சிறப்பா இல்லை ஏழைபாளையங்களுக்கு துணி தானம் கொடுக்கறது ரொம்ப சிறப்பு. மட்டை தேங்காய் கொடுக்கறது சிறப்பு. இதெல்லாம் ரெகுலரா மாசம் மாசம் பண்ணீங்கன்னா ரொம்ப சிறப்பு. அமாவாசை அன்று யாராவது ஒரு 3 பேர்த்துக்குனாச்சும் உணவு அன்னதானம் பண்ணிருங்க. தயிர் சாதம் கொடுக்கறது ரொம்ப சிறப்பு. நீங்க தானியங்கள் பருப்பு வகைகள் எல்லாமே தானம் கொடுக்கறதுனாலும் நீங்க சிறப்பு. அதனாலதான் நான் இந்த நம்ம ஆணி அமாவாசையோட நம்ம ஒரு சின்ன வீடியோ உங்களுக்கு போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். என்ன திருவாதிர நட்சத்திரம் வருது, வெள்ளிக்கிழமையா இருக்குது, நம்ம இது மாதிரி 10:30க்குள்ள திதி கொடுத்துடணும். அதுக்காக நீங்க முத நாளே இன்னைக்கே பிளான் பண்ணி அது மாதிரி நாளைக்கு ஃபாலோ பண்ணிருங்க. முன்னோர்களோட ஆசீர்வாதத்தையும் குலதெய்வ வழிபாட்டையும் பண்ணுங்க. ரொம்ப சிறப்பு. எல்லா நலனும் நம்ம முன்னோர்கள் வழிபாட்டை பண்ணி முன்னோர்களை மனசை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவார்ப்பணம் 6161 சேனல் கேட்டுக்கிறோம். நன்றி. சிவார்ப்பணம் ஃப்ரெண்ட்ஸ்.